அதாவது அதிகமான மக்கள் தங்களுடைய போர்ட்போலியோ உள்ளடக்கிய ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக் எடுத்துட்டு இது எல்லாமே அதை மேஜர்லி பார்த்தா இது எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸா இருக்குது. அதனால இது ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ நல்ல ஃபேமஸான நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னா நிப்பான் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டோம். இது ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபண்டு தான். ஸோ இந்த 10 ஸ்டாக் அதாவது 2014 காலகட்டத்தில் 2014 ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டத்தில் 1,00,000 ரூபாய் இந்த ஒரு ஸ்டாக்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிகராக 1,00,000 ரூபாய் நம்ம நிப்பான் லார்ஜ் கேப்ல 2014 காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்ட் பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ 2014 இதனுடைய என்ஐவி வந்து 15 ரூபாய், இன்னைக்கு என்ஐவி 91 ரூபாய். அதாவது 1,00,000 ரூபாய் நம்ம 2014 நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய இன்னைக்கு வேல்யூ வந்து 6,06,000 ரூபாய். அடுத்தபடியாக நம்ம எடுத்துட்ட 10 ஸ்டாக்ல முக்கியமான ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 2014 இதனுடைய பிரைஸ் வந்து 215 ரூபாய், அதனுடைய இன்னைக்கு பிரைஸ் வந்து 1,400 ரூபாய். அதாவது 1,00,000 ரூபாய் 2014 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய இன்னைக்கு மதிப்பு வந்து 6,60,000 இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ண பட்சத்தில் 4,70,000 வளர்ந்துருக்கு. இன்ஃபோசிஸ் 2,85,000 வளர்ந்துருக்கு. டிசிஎஸ் 2,70,000 வளர்ந்துருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 6,20,000 வளர்ந்துருக்குது. எஸ்பிஐ 5 லட்சமா வளர்ந்துருக்குது. ரொம்பவே காமன்லி ஹெல்ட்னு பார்த்தா ஐடிசி 2 லட்சமா வளர்ந்துருக்குது. ஹெச்யூஎல் 4,56,000 வளர்ந்துருக்குது. டாடா மோட்டார்ஸ் 1,91,000 வளர்ந்துருக்கு. பாரதி ஏர்டெல் 6 லட்சமா வளர்ந்துருக்கு. எஸ் பேங்க் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வந்து வெறும் 17,000 இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம சிம்பிளா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல பணத்தை பார்க் பண்ணி வச்சிருந்தா அது எந்த அளவுக்கு வளருமோ அதை விட கம்மியாவே மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வளர்ந்துருக்குது. ஒரே ஒரு ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது கூட பெருசா மற்ற எல்லா காமன்லி ஹெல்டு ஸ்டாக்ஸும் இந்த பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ண கம்மியா தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அதை வாங்கி அதை நம்ம போர்ட்போலியோல உள்ளடக்கி அது விலை குறையும் போது அது விற்கணுமா வாங்கணுமா வச்சிருக்கணுமான்றதெல்லாம் புரியாம இந்த குழப்பத்துக்குலாம் போகாம ரொம்ப சிம்பிளா ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தா கூட நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான வெல்த் பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்காம நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளோட வெல்த் பில்ட் ஆயிடுது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த 10 ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஸோ இந்த சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.